Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு பழைய கேஸ் ஸ்டவை எப்படி க்ளீன் பண்ணி ரெஸ்டோர் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு ஒரு 5 minutes தான் தேவை. எந்த கஷ்டமும் பட தேவையில்லை. சோ இத பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு பழைய கேஸ் ஸ்டவ் எடுத்துர்க்கேன். இது ரொம்ப வருஷமா நான் யூஸ் பண்ணவே இல்லை. இதுல நிறைய கார்பன் பில்ட் ஆயிருக்கு. சோ இதை எப்படி ஒரு 5 minutesல க்ளீன் பண்றதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த மேலே இருக்கக்கூடிய கார்பன் பீசஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா அது வந்துடும். இப்போ ஒரு டிஷ்யூ வச்சு அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்மகிட்ட நிறைய கார்பன் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு லெமன் பீஸை ஒரு 10 செகண்ட் போல் தீயில வாட்டிக்கோங்க. லெமனோட கலர் மாறக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் வாட்டிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த லெமன் அந்த உப்பில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டவ்வில் ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா கண்டினியூஸாக ரப் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா தூவிக்கோங்க. அதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருங்க. அகெயின் இதை நல்லா ரப் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ப்ரௌன் கலராக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின்ஸ்லாம் லைட்டாக கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 1 நிமிஷம் கண்டினியூஸாக ரப் பண்ணியாச்சு. நம்மளோட ப்ரௌன் கலர் ஸ்ட்ரெயின்ஸ்லாம் நல்லாவே மாறி இருக்கு. இதை ஒரு க்ளீன் டிஷ்யூ பேப்பரை வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ இதை அகெயின் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகரும் சேர்த்துக்கோங்க. நல்லா அகெயின் ஒரு 1 minute போல் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா வினிகர் கூட சேர்த்துட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இப்போ 2 minutesல நம்மளோட ஸ்டவ் நல்லா நீட் அண்ட் க்ளீன் ஆகியாச்சு. நீட்டாக ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. இதை லைட்டாக ஒரு நல்ல ஈரமான துணி வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்டவ் வந்து நல்லா புதுசு மாதிரி ஷைன் ஆகுது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு 5 minutes தான் தேவைப்பட்டுச்சு. அதே நேரத்தில் ரொம்ப எஃபர்ட்டும் போட தேவை கிடையாது. ஸோ இது ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஹேக். நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஸ்டவ்னாலும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கலாம். எவ்வளோ கார்பன் அண்ட் கிரீஸ் பர்ன்ஸ் இருந்தாலும் இது வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டவ் க்ளீனிங் ஹேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.